ஆன்மீக செய்திகள். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா கோயிலில் ஆடி மாத குரு பூர்ணிமாவையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆதாரம் நீயே சாயிநாதா, பாதாரம் பணிந்தோம் சாயிநாதா, ஆதாரம் நீயே சாயிநாதா, பாதாரம் பணிந்தோம் சாயிநாதா. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருமாலிருஞ்சோலை என போற்றப்படும் கல்லழகர் கோயிலில் இந்த ஆண்டிற்கான ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி தினசரி ஸ்ரீ கல்லழகர், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியருடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளும் நிகழ்வுகள் நடைபெற்றன. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ கல்லழகர் தாயார்கள் சமேதரராக அலங்காரத்துடன் தேரில் எழுந்துருள பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பௌர்ணமி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை ஒட்டி மூலவர் அண்ணாமலை மற்றும் உண்ணாமுலை அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். முன்னதாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி சிறப்பு வழிபாட்டை ஒட்டி கிரிவலம் வந்தனர். அருள் வெளியே அண்ணாமலை, ஜோதியனும் பேரொளியே அருணாச்சலம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி சமேத கோமதியம்பாள் கோவிலில் ஆடி தபசு திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கோமதியம்பாள் தவக்கோலத்தில் தங்க சப்பரத்திலும் சுவாமி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினார். அங்கு சுவாமி அம்பாள் மாலை மாற்றும் நிகழ்வும் புது வஸ்திரங்கள் சாற்றி பஞ்சத்தட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. முதல் காட்சியாக சங்கர நாராயணர் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு காட்சி நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் சுவாமி வெள்ளி யானை வாகனத்தில் எழுந்துருளி அம்பாளுக்கு சங்கரலிங்க சுவாமியாக காட்சி கொடுக்கும் 2ஆம் தபசு காட்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் ஸ்ரீ 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி கோவிலில் ஆடி திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வாக ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுத்தும் அலகு குத்தியும் நூற்றுக்கணக்கான பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் ஊர்வலமாக கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு வந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உலக நன்மை வேண்டி பக்தர்கள் திருவிளக்கை அம்மனாக பாவித்து புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தும் ஆலய அர்ச்சகர்கள் கூறும் மந்திரங்களுக்கு ஏற்ப குங்குமத்தால் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்கிற்கு பூஜை செய்தும் வழிபாடு செய்தனர். நிறைவாக அம்மன் மற்றும் சுவாமிக்கு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. மேலே நீதி தந்திடும் எங்கள் சமயபுரம் வாழும் மாரியம்மன் தாயே துர்க்கை
மாரியம்மன் கொர்க்கையம்மன் திருவண்ணாமலை சேத்துப்பட்டு இந்திரவனம் ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இரவு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பச்சையம்மன் ஊஞ்சலில் எழுந்துள்ள பக்தி பாடல்களுடன் தாலாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். அம்மனே சுமை போக்க நீயும் வா ரூபினி அம்மனே நிஜம் காட்ட நெருப்பாய் வா அகிலாண்ட அம்மனே அருள் சொல்ல அருகே வா கண்ணகி அம்மனே கண் போல துணையாய் வா உன்னை நல்லூர் அம்மன் பல விழுப்புரம் மாவட்டம் ஆனாங்கூர் ஸ்ரீ முத்தாளவாளியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு 4ஆம் கால யாக பூஜைகளுடன் ஹோமங்கள் நடைபெற்றன. பூரண ஆகுதிக்கு பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசங்கள் கோயிலை சுற்றி எடுத்துச் செல்லப்பட்டு கோயில் விமான கலசங்கள் மற்றும் மூலவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் பரமத்தி வேலூர் எல்லையம்மன் கோவிலில் மூலவர் எல்லையம்மனுக்கு ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து மஞ்சள் காப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனைகளுக்கு பின்னர் சோடச மரியாதைகள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆடி திருவிழாவை ஒட்டி பல்லக்கு உலா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பல்லக்கில் எழுந்துள்ள சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலாவர பக்தர்கள் வழிபட்டனர். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. மதுரை அழகர் கோவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக அருள் பாலித்து வரும் அழகரையும் மலையையும் காவல் காத்து வருகிறார் 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி. ஆண்டுதோறும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு கருப்பண்ண சுவாமி சந்நிதி கதவுகள் திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதேபோன்று ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மூடப்பட்ட கதவு குடம் குடமாய் ஊற்றி பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்கும் அழகிய நிலை மாலை என கம்பீரமாக காட்சி தரும் கருப்பண்ண சுவாமி சந்நிதி கதவுகள் திறக்கப்பட்டு கதவுகளுக்கு சந்தனம் சாத்தும் நிகழ்வு நடைபெற்று சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 18 படிகளாக உருமாறி உள்ள 18 சித்தர்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். ஆன்மீகச் செய்திகள்.